சிம்பிள் குர்த்தி அல்லது நார்மல் சுடிதார் எப்படி அளவெடுத்து தைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் போட்டிருக்கிற சுடிதார் வந்து நார்மல் சுடிதார், லைனிங் இல்லாதது. இது வந்து குர்த்தின்னு சொல்லலாம். இது எப்படி நமக்கு நாமே அளவெடுத்து நாம் தைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஷோல்டர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்படி பேட்டர்ன் போட்டு தைக்கிறது அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் உடனே அப்லோட் பண்ணுவேன், வெயிட் பண்ணுங்கள். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் குர்த்தி. சிம்பிள் குர்த்தின்னு சொல்லலாம், நார்மல் சுடிதார்னு சொல்லலாம், கமீஸ்ன்னு சொல்லலாம், சுடி வித்தவுட் லைனிங் சொல்லலாம். இன்றைக்கி நான் போட்டிருக்க ட்ரெஸ் கூட குர்த்தி தான். இப்போ சிம்பிளாக லைனிங் கிளாத் இல்லாமல் ஒரு சுடிதார் தைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு தைங்க. இப்போது என்னோடய சுடிதாரில் வந்து இந்த ஷோல்டர் வந்து ஃபால் ஆகலை, அப்படி பிடிச்சி இழுத்தா கூட கீழே வராது. ஆனால் சிலருக்கு வந்து இப்போ கேன்வாஸ் வச்சு தைச்சா கூட நெக்கு கொஞ்சம் ப்ராடாக வரும்போது ஷோல்டர் வந்து ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம எப்படி நமக்கு நாமே அளவெடுத்து பேட்டர்ன் போட்டு தைக்கிறது அல்லது கஸ்டமருக்கு எப்படி அளவெடுத்து தைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ தேவையான மெஷர்மெண்ட் என்னென்னா ஃபுல் லென்த்துங்கிறது ஷோல்டர்லேருந்து டாப் லென்த்து, இதுதான் ஃபுல் லென்த்து. பேக் ஷோல்டர், அதே போல் ஃப்ரண்ட் ஷோல்டர், ஆன் ஷோல்டர், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக் டெப்த்து, பேக் நெக் டெப்த்து, ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸு, வெய்ஸ்ட் லென்த்து, ஹிப் லென்த்து, ஆர்ம் ரவுண்டு, அப்பர் பஸ்ட் ரவுண்டு, வெய்ஸ்ட் ரவுண்ட், ஹிப் ரவுண்ட். அப்புறம் ஸ்லீவில் வந்து வாட்டர் ஸ்லீவ், அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக வச்சா அதோட ரவுண்டு. எல்போ லென்த்து 13 வரும், அதில் உள்ள ரவுண்டு. இது வந்து கொஞ்சம் வேரியேஷன் பண்ணால் அதோட ரவுண்டு மட்டும் கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சி அளவை எழுதிக்கலாம். இப்போது மெஷர்மெண்ட் எடுக்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாமா? இப்போ நமக்கு நாம எப்படி அளவெடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாமா? இப்போ என்னோட ஃபுல் லென்த் எடுக்கணும்னா, இப்போ இதில் வந்து ஷோல்டர் லைன் வருதுல்ல, இந்த லைன்ல இருந்து நம்ம வந்து கீழே குனியக்கூடாது, குனியாமல் இன்னொருத்தவங்களோட சப்போர்ட்டில் அளவெடுத்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நாமளே இப்படி வெயிஸ்ட் பக்கத்தில் இன்னொரு கை வச்சு அந்த டேப்பு கீழே உழாமல் திரும்பவும் எவ்வளோ லென்த்தில் வேணும் அப்படிங்கிறத ஓரளவு கெஸ் பண்ணி நம்மளாம் எழுதிக்கலாம். இப்போ எனக்கு வந்து 42 வருது, 42. இப்போ இது நார்மல் குர்த்திங்கிறதுனால 42 ஓகே. அப்படி இல்லை, இப்போ நம்ம அம்பர்லா கட்டிங் அப்படிலாம் போடணும்னா கொஞ்சம் ஃபுல் லென்த் வேணும் அப்படின்னா அதோட கீழே வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பேக் ஷோல்டர் எடுக்கும்போது ஒரு போன், நம்ம ஷோல்டர் போன்ல இருந்து இப்படி வச்சுக்கலாம், ஒரு போன்ல இருந்து இன்னொரு போன் வரைக்கும். இப்போ எனக்கு 16 வருது. பின்னாடி கழுத்து பக்கத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இப்படி வச்சு இதில் எடுக்கணும். இப்போ என்னோட மெஷர்மெண்ட் வந்து 16. ஃப்ரண்ட் ஷோல்டரும் அதே போல் அதே போன்ல இருந்து இந்த பக்கமும் இதே போன். கையை வந்து இப்படிலாம் தூக்கக்கூடாது. தூக்குனா இப்போ நம்ம கை வந்து சுருங்குதா, ஷோல்டர் சுருங்குதா அப்படி வரக்கூடாது. நம்ம வந்து கையை வந்து ஸ்ட்ரைட்டாக கீழே இருக்கிற மாதிரியே வச்சுட்டு இதை மட்டும் இப்படி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 14 வருது. ஆன் ஷோல்டர் அப்படிங்கிறது இந்த இடத்தோட வீதி, இந்த ஷோல்டரில் வரக்கூடிய வீதி. இப்போ இதில் வந்து சிலர் வந்து கம்மியாக வைப்பாங்க, சிலர் அதிகமாக வைப்பாங்க. க்ளோஸ் நெக் வைக்கும்போது இது வந்து கொஞ்சம் அதிகமாகவே வரும். இப்போ நார்மலாக எடுக்கும்போது 2 இன்ச். ஸோ ஆன் ஷோல்டர் 2.5. ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த் எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்க்கலாமா? அதுவும் வந்து ஷோல்டர் லைனில் இருந்து தான் எடுக்கணும். இப்போ இப்படி வைக்கும்போது இந்த கழுத்து அகலம் வந்து இதில் வந்து சேருது அப்படின்னு பார்க்கலாம். இது 5. பேக் நெக் உயரம் நம்ம இப்படி பார்க்குறதுனா இப்படி இதாக இருக்குல்ல, இந்த டேப்பை இப்படி வச்சுட்டு இப்படி பார்த்தீங்கன்னா 5 or 6 எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் பேக்லேயும் 5.5 வித்தியாசம் தெரியறதுக்காக 5.5 or 6 அப்படி வைக்கலாம். இப்போ குர்த்திங்கும் போது அது கொஞ்சம் க்ளோஸ் நெக்காக வரும். இது வந்து சுடிதாருங்கிறதுனால கொஞ்சம் கீழே இருக்குது. இப்போ ஆர்ம் ஹோல் டெப்த் சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி பார்க்குறதுனா, இப்போ இந்த டேப்பை இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சு இந்த ஷோல்டர் பக்கத்தில் ஒரு விரல் வச்சு பிடிச்சிக்கணும். இப்போ இந்த டேப்பை இப்படி எடுத்து இப்படி போட்டுக்கணும். இப்படி போட்டு கையை நம்ம தூக்கி எடுக்கக்கூடாது,
இந்த கையை இப்படி கீழே வச்சுட்டு இந்த ஷோல்டர் இந்த ஆம்போல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணி பார்க்கணும். டைட் பண்ணிவிட்டு நம்ம கை வைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கா அல்லது ஃப்ரீயாக இருக்கா லூஸாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு எந்த இடத்துல நம்மளுக்கு வேணுமோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். எனக்கு 17 வருது. இப்போது இந்த கையில் எப்படி எடுத்துருக்கோமா, இந்த கையில் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக வரும். ஏன்னா ஒரு கைக்கு இன்னொரு கைக்கு கொஞ்சம் வித்தியாசம் வரும். ரவுண்ட் எடுக்கணும். ஆனால் அதுக்காக நம்ம வந்து அந்த டேப்பை வந்து நம்மளுக்கு எப்படி பிடிக்க வசதியோ அப்படி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு வந்து 17 வரல, 17.5 வருது. அப்போ 17.5 நோட் பண்ணிக்கலாம். இப்போ குர்த்திங்கிறப்ப நம்ம வந்து ரொம்ப டைட்டாக எடுக்கக்கூடாது, ரொம்ப லூஸாக எடுக்கக்கூடாது. எனக்கு 17.5 வருது, ஆனால் அது வராது, 18 வரும். ஏன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இனி வெயிஸ்ட் லென்த்துங்கிறது இதுல இருந்து நம்மளோட இடுப்பு வளைவு எதுல வருது அப்படிங்கிறது தான் வெயிஸ்ட் லென்த்து. எனக்கு வந்து 17 வருது. அதே போல ஹிப் லென்த்துங்கிறது நம்ம இந்த பேக் சைடா வச்சு நம்மளோட சீட்டு, நம்ம உட்கார்ற சீட் வரைக்கும் நம்ம எடுக்கணும். 23 17 and 23 17 23. இனி ஆம் ரவுண்ட் எடுக்கலாமா? இப்போ ஆம்போல் ரவுண்டு தான் இதில் ஆம் ரவுண்டு. ஸோ நம்ம அதை அப்படியே எழுதிக்கலாம். இனி அப்பர் பஸ்ட் ரவுண்டு. அப்பர் பஸ்ட் ரவுண்டுங்கிற போது நம்மளோட பஸ்ட் ரோ 2 ஆம் ஹோலையும் ஒட்டினாப்ல எடுக்கணும். பட் கையை வந்து இப்படி கீழே போட்டுக்கலாம். எனக்கு வந்து 40 வருது. பின்னாடி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்படி சுற்றி வரணும். ஸோ அப்பர் பஸ்ட் ரவுண்ட் வந்து 40 வருது. பஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறது எப்படின்னா இப்படி இருக்கணும். இதுவும் மேல் பக்கமே தான் இருக்கணும். ஆனால் பஸ்டோட மிட் பாயிண்ட்ல எடுக்கணும். 42. அடுத்து வேஸ்ட் ரவுண்ட் எடுக்கும்போது ரொம்ப டைட்டாக எடுக்கக்கூடாது. ஒரு ஃபிங்கர் அல்லது 2 ஃபிங்கர் வந்து உள்ள வச்சுட்டு எடுங்க. இப்போ எனக்கு வந்து 38 வருது. இப்போ ஹிப் ரவுண்ட் எடுத்துக்கலாமா? ஹிப் ரவுண்ட் எடுக்கும்போது பட்டெக்ஸோட சேர்த்து இப்படி எடுக்கணும். எனக்கு வந்து 45 வருது. எடுக்கலாமா? ஸ்லீவ் வந்து இந்த 5ங்கிறது இதே போல குவார்டர் ஸ்லீவ். எல்போ ஸ்லீவ்ங்கிறது இந்த முழங்கை வரைக்கும் வருது. 3/4 3/4ங்கிறது வந்து இது வரைக்கும் முக்கால் ஸ்லீவ் வரும். ஃபுல் ஸ்லீவ்ங்கிறது இங்கே ரிஸ்ட் வரைக்கும் வரது ஃபுல் ஸ்லீவ். இப்போ நம்ம இந்த ஸ்லீவ் மெஷர்மெண்ட்லாம் எதுக்காக தனித்தனியாக எடுக்கணும்னா, இப்போ ஸ்லீவ் வரையும் போது இப்படியே வரைஞ்சி, இப்போ இது ஃபுல் ஸ்லீவ் வச்சுக்கோங்களேன், இப்படியே ஸ்ட்ரைட்டாக தைக்கக்கூடாது. அப்படி தைச்சிங்கன்னா இந்த முழங்கை பக்கத்தில் வந்து நம்ம இப்படி மடக்கும் போது இந்த பக்கம் கொஞ்சம் பல்ஜாக வரும். ஸோ நம்மளுக்கு வந்து கை வந்து மடக்க முடியாது. அதுக்காக தான் இது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ரவுண்ட் எடுத்து அதோட பாதி அளவு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படி வரும்போது இது வந்து எல்போ சைடு வரும். ரவுண்டு பார்க்கலாமா? இப்போ நார்மலாக இது வரைக்கும் நீங்கள் எப்படி ஸ்லீவ் கட் பண்ணியிருப்பீங்க? இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சு இப்படி வச்சுப்பீங்க. ஆனால் இதில் தான் முழங்கை ஜாயிண்ட் வரும். இந்த எல்போ ஜாயிண்ட் வருமா? அதனால நம்ம மடக்கும்போது இந்த இடத்த விட இந்த இடம் கொஞ்சம் விரிவாக இருக்கும். நம்ம மடக்கும்போது கை வந்து மடங்காது. அதுக்காக தான் இப்போ நம்ம எல்லாம் ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது இது கொஞ்சம் நீளமாக வரும். இப்படி வரும். இப்படி வரும்போது நம்மளுக்கு வந்து அந்த கை வந்து மடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ரவுண்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கலாமா? இப்போ ஸ்லீவோட 5 இன்ச் எங்கே இருக்குன்னு தான் இருக்குது. இதுதான் 5 இன்ச்சு. இந்த 5 இன்ச்சில் ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா
15 வருது. இந்த இருக்கா உள்ள உள்ள மெஷர்மெண்ட் தான் இருக்கு. இது வந்து 15 வருது. நமக்கு நாமே அளவெடுக்கிறது பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். போக போக உங்களுக்கும் பழகிரும். ஸோ இதுக்கப்புறம் 13 எல்போ லெங்த் எப்படி எடுக்கிறதுக்கா வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாகவே இந்த போன் எங்க முடியுது அந்த இடத்துல மெஷர்மெண்ட் எடுக்கணும். இப்போ 13 வருது. அந்த 13ல ஒரு ரவுண்டா ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். 13ல இந்த போனை சுற்றி கையை எப்படி மடக்கி வச்சு அளவு எடுக்கணும். 13ல வந்து 11.5 வருது. நான் ஒரு ஃபிங்கர் உள்ள வச்சு தான் அளவு எடுக்கணும். ஸோ 12 13ல வந்து 12 வருது. இப்போ இதுல வந்து 13 எடுத்தோம் அப்படிதானே. இப்போ அந்த 13க்கு அப்புறமா இதுல கொஞ்சம் மசில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அப்போ இதுல 17ல ஒரு ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கலாம். 17ல கையை மடக்கி வச்சு எடுக்கும்போது எவ்வளோ வருது? 11 வருது. நான் இதில் 16 போட்டிருக்கிறேன். 17ல 11. இதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பக்கம் இதில் வந்து ரிஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே சின்னதாக தான் இருக்கும். ஆனால் நம்ம இந்த பக்கம் துணி இப்படி நம்ம எடுக்கும்போது கை வழியாக போகாது அப்படிதானே. அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம அளவு எடுக்கும்போது இந்த மொழி வருதுல்ல இந்த இடத்துல இதோட ரவுண்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். இப்படி எடுத்தீங்கன்னா தான் நம்ம துணி தைச்சதுக்கு அப்புறமா அந்த கை வந்து இதை தாண்டி அந்த ஸ்லீவ் வந்து இப்படி உள்ள போகும். நம்ம அதுக்கப்புறம் டைட் பண்றதுக்கு வேணா பட்டன்ஸ் வச்சுக்கலாம் இப்படி மடக்கி வச்சு. அதுக்காக தான் இதோட ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஓகே, இப்போ ஃபுல் லெங்த் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வச்சு இந்த கையை இப்படி மடக்கி இப்படி எடுத்தீங்கன்னா 22ல தான் நம்ம வந்து ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். 22 இதில் வந்து 9 வருது. ஓகே, 22ல 9. இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக நம்மளுக்கு என்னென்ன அளவுகள்லாம் தேவைங்கிறத பார்த்தோம். அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதும் பார்த்தோம். நம்மளுக்கு நாமளே செல்ஃபாக எப்படி எடுக்கிறதுங்கிறதும் பார்த்தாச்சு. இப்போ இதே போல் நீங்களும் உங்களோட மெஷர்மெண்ட் எப்படி அப்படிங்கிறத இதே போல் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து எப்படி பேட்டர்ன் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே போல் லிஸ்ட் எடுத்து வைக்கிற போது இப்போ ஷோல்டர் வந்து ஃபுல் ஷோல்டர் எடுத்திருக்கோம். இதை 2ஆல டிவைட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அப்புறம் நெக் டெப்த் அதெல்லாம் வந்து டிவைட் பண்ண வேண்டாம். ஆர்ம் ஹோல் இதையும் 2ஆல டிவைட் பண்ணி வச்சுக்கணும். வேஸ்ட் லென்த் இதோட லென்த் வந்து டிவைட் பண்ண வேண்டாம். இதே போல் ஆர்ம் ரவுண்டு இதையும் 2ஆல டிவைட் பண்ணி வச்சுக்கணும். அப்பர் பஸ் ரவுண்டு இதை வந்து 4ஆல டிவைட் பண்ணணும். ஏன்னா நம்மளோட பாடி சுற்றளவுக்கு எடுத்துருக்கோம். ஆனால் நம்ம பேட்டர்ன் போடும்போது ஒரே ஒரு பக்கம் தான் போட போகிறோம். இப்படி வரும். அப்படி பார்க்கும்போது இதை 4ஆல டிவைட் பண்ணிக்கணும். பஸ் ரவுண்டு இதையும் 4ஆல டிவைட் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையுமே 4ஆல டிவைட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து பாடியோட சுற்றளவு. இதுக்கப்புறம் கையோட சுற்றளவு இதை வந்து 2ஆல தான் டிவைட் பண்ணிக்கணும். இதே 2ஆல இப்படி எல்லாத்தையும் டிவைட் பண்ணி வச்சு அதில் வரக்கூடிய மார்க் எல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இப்படி பேட்டர்ன் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே.